ஹலோ விவர்ஸ், மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கணுங்க, வெட் கிரைண்டர். அது நம்ம எப்படி அன்பாக்சிங் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போகிற இடமே வந்து பார்த்திங்கன்னா வசந்தன் கோ தான். அந்த வசந்தன் கோவில் வாங்கினோம். இந்த அன்பாக்சிங்கில் என்னென்ன டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான், நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைனோ ப்ளஸ் சொல்கிற ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டருங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5000 சொல்லியிருக்காங்க. அமேசானில் 4300 சொல்லியிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியாக இதோடைய ரேட் வந்து நாங்கள் 4900க்கு வாங்கினோம். நம்ம வசந்தன் கோவில் இன்னும் சீப்பாகவும் வாங்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராடக்ட் எங்கே தனித்தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் மூடி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் திருவுறதுக்கு. இது வந்து டாப் கேப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் ஸ்டோன் வெட் கிரைண்டரு 2 லிட்ரு. இது மட்டும் இது ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து தூக்கலாம். அப்படியே தூக்கி காமிங்க. அப்புறம் தூக்குறாங்க. இதில் வந்து எப்பொழுதுமே இந்த ஸ்டோனில் ஒரு பக்கம் 2 இதுவும் இருக்கும், இன்னொரு பக்கம் 1 தான் இருக்கும் லைனு. அது அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் பாடிங்க. இதில் வந்து வேரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் வேரண்ட்டி தராங்க மோட்டருக்கு. ஃபுல் இந்த ட்ரம்முக்கும் இந்த பாடிக்கும் மட்டும் அவங்க வந்து வேரண்ட்டி கிடையாது சொல்லிட்டாங்க. பார்த்திங்களா, ஃபுல் ஸ்டோன் கீழே இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஜா போடுற மாதிரி இருக்குது இந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பி இருக்குது. இன்னும் அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரைனோ ப்ளஸில் எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறதுங்க. இந்த தேங்காய் திருவுறது என்ன பண்ணணுன்னா, இருங்க ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். தேங்காய் திருவுறது, அந்த தேங்காய் திருவுறது கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கொப்பி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு இல்லை கோதுமை மாவு பிசைகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். ஒன்றும் இல்லை, சப்பாத்தி மாவு கூட சொல்லலாம், பூரி மாவு கூட சொல்லலாம். இதை எடுத்து போட்டுட்டு நம்ம மாவு தண்ணி எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டோன்னா ட்ரம்மில் இதை போட்டு சுற்ற விட்டோன்னா சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துருமாங்க. இதுதான் வந்து நம்ம கிரைண்டரு. இது வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளைல எப்பொழுதுமே கொடுக்குற ஒரு பிளாஸ்டிக் கரண்டி. இது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் கூட இருக்குது. சூப்பராக நெட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இதில் உள்ள நெட்டு இந்த ஸ்பேனர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கிரைண்டரை தூக்க போகிறோம். இந்த கிரைண்டரோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 kg இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஸ் பட்டன் இருக்குது. இங்கே தான் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ரன் ஆகும். இதோடைய பெட்டர் திங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைனாலே வந்து ரொம்ப வருஷம் வேரண்டி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி வழிஞ்சாலும் இது வெளில போகிறதுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. நார்மல் இதெல்லாம் அப்படி இருக்காது. சப்போஸ் வாட்டர் லீக்கேஜ் ஆனால் கூட போகிறதுக்கு. இது வந்து ரைனோ ப்ளஸ் வந்து சூப்பர் டைப்பு. ரைனோ இருக்குது, அது வந்து இதோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா இப்போ ட்ரம் ஃபிட் பண்ணி காமிக்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து உள்ளே வச்சுட்டு இப்போது நம்ம எப்படி தேங்காய் திருவதை பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மூடியை ஃபஸ்ட்டு வைக்கணும். கீழே வச்ச பிறகு இந்த கொப்பியை ஃபஸ்ட்டு கழட்டிடணும். கொப்பியை கழட்டிட்டு, இல்லைங்க தப்பாக பண்ணுறோம், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டப்பா வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மூடி வைக்கணும். இது கரெக்டாக ஜா போட்டு வைக்கணும். லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருவணும்னு வச்சுங்க. உங்களுக்கு அங்கே வந்து கேபிள் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்து சுற்றுது பாருங்கள். இப்படியே சுற்றுதில் மேலே தேங்காய் அப்படியே வச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கரண்டி எல்லா தேங்காயும் இதில் வந்து விழுந்துருமா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து கை வைங்க. கையை பொழந்து தள்ளிடும், ரத்தம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் திருவுறதை ஈஸியாக ரிமூவ் பண்ணணும். இப்படி ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த இடத்துல ஜா கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வைக்கிறோம்போ ஓகே, ட்ரம் வச்சாச்சா. ட்ரம் வச்ச பிறகு இப்போ மைதா மாவு பிசைறது இல்லைனா கோதுமை மாவு பிசைறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை மாவு எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்குறது. கரெக்டாக தான் வைக்கிறாரு. இப்போ வச்சுட்டோமா.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுற்றிலும் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டோன்னு வச்சுங்க, இதை சுற்ற விட்டுட்டா இது அப்படியே வந்து சூப்பராக பிசைஞ்சு தள்ளிடுமாங்க. வீட்டில் கையை போட்டு பிசைய வேண்டாம், பரோட்டா மாவு பிசைய வேண்டாம், இதுவே பண்ணிவிடுமா. 2 கிலோ மாவு வரைக்கும் இது பண்ணுமா, நல்லா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இது இப்போ எடுத்துடலாம். இப்போ மாவு பிசைகிற வேலை இல்லை வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல் போடணும். இதுதான் நம்ம மாவு அரைக்கிறதுக்கான கல். இந்த கல்லை வச்சுட்டு அரிசி உளுந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நெட்டு வச்சுருக்காங்க. இது ஃபிக்ஸடாக இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் லென்த்து. மேலே இதை போட்டு நல்லா டைட்டாக அமுக்கி முறுக்கணும். முறுக்கின பிறகு போதும், ஒரு லெவலுக்கு மேலே இது முறுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இந்த மூடியை போட்டோன்னா சுவிட்சை போட்டால் சுற்றுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைனோ ப்ளஸ் வெட் கிரைண்டரு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக சுற்றுதான். வெறுங்கல்லில் சுற்றினா தேஞ்சு போயிடும், அதனால் சுற்றக்கூடாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெட் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 4300 அமேசானில் இருக்குது. 4900 வசந்தனுக்குள்ளே வாங்கணும். 5000 அரௌண்ட் வேறு கல்லில் வாங்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தால் லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. மெட்ராஸ் அம்மா சமையல்லேருந்து விடைபெறுகிறேன். பாய் பாய்.